சிந்து பைரவி வர வர ரொம்ப போரா தான் போயிட்டு இருக்கு. காயத்ரியோட நிச்சயதார்த்தம் இன்னைக்கு நடந்ததா இல்லையான்னு பார்க்கலாம் வாங்க. ரிவால் எடுத்துட்டு வெட்ட நிக்கிறாரு ஆறுமுகம். எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறமா ஆறுமுகத்தை கொண்டு போய் ஒரு ரூம்ல அடைச்சு வச்சுட்டு வந்துடுறாங்க சிவாவும் சிந்து பைரவியோட அப்பாவும். ஆறுமுகத்தை வற்புறுத்தி ஒரு ரூம்ல அடைச்சதுக்கு அப்புறமா சிவா போலீஸுக்கு கால் பண்றாரு. போலீஸ்க்கு கால் பண்ணிட்டு சிவாவோட அப்பாவும் மாமனாரும் வெளியே வர்றாங்க. மாறன் சும்மா இல்லாம, அன்னபூர்ணியம்மா, உங்க பையன்தான் சம்பத்தோட கைய வெட்டுனான், இதுக்கு நீங்க தானே பிராய்ச்சித்தம் பண்ணணும், வாங்க தாம்பூலத்தை மாத்திக்கலான்னு கூப்பிடுறாரு. வந்து பலார்னு ஒண்ணு வர்றாங்க அன்னபூரணி. ஏண்டா இந்த அயோக்கிய ராஸ்களுக்கு என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணுமா, என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. ஏதோ என் மச்சானுக்கு மாமியாராக போறனால நான் சும்மா இருக்கேன்னு மாறன் சொன்னோன்னு சீறிக்கிட்டு வர்றாரு சத்யராஜ். அவரையும் சும்மா விடாம மாறன், நீ எதுக்கு உன் 2 பொண்ணையும் இங்க கல்யாணம் பண்ணி வச்சேன்னு எனக்கு தெரியாதா, சொத்துக்கு ஆசைப்பட்டு தானே பண்ண அப்படின்னு பேசுறாரு. ஏய், நீ அளவுக்கு அதிகமா பேசிட்டு இருக்கடா, 10 பேரை கூட்டிட்டு வந்துட்டா நீ ரவுடி ஆயிருவியா, நான் நினைச்சா 100 பேரை இறக்க முடியும், வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்னு பேசி மாறனை அடிக்கவே போயிடுறாரு சத்யராஜ். இவரையும் எல்லாரும் சேர்ந்து தடுத்து நிறுத்துறாங்க. ரூமுக்குள்ள பூட்டி வச்சா ஆறுமுகம் எப்படி எல்லாத்தையும் வெட்டுவான், நான் போய் திறந்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா போய் மகா ஆறுமுகத்தோட ரூமை திறந்து விட்டுட்டு வெளியே வந்துடுறாங்க. அடுத்து மாறன் சும்மா இல்லாம அந்த மாப்பிள்ளையோட அப்பாவை இழுத்து, ஏண்டா தமிழ்வாத்தி, எவ்வளோ தைரியம் இருந்தா இங்க வந்து சம்மந்தம் பேச வந்திருப்ப அப்படின்னு பலார்னு ஒண்ணு கொடுத்துறாரு. ஏய், சம்மந்தியவே அடிக்கிறியாடா நீ அப்படின்னு சத்யராஜ் கோபப்பட, சம்மந்தி என்ன மாப்பிள்ளையவே அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் செலியனை பலார்னு ஒண்ணு கொடுக்குறாரு. செலியனோட மாலையை கலட்டி சம்பத் கிட்ட கொடுத்து, டேய் நீ போடுறா மாலைய, உனக்கும் காயத்ரிக்கும் தான் இன்னைக்கு நிச்சயதார்த்தம்னு சொல்றாரு. காயத்ரி உடனே கோபத்துல மாலைய கலட்டிடுறாங்க. இந்த கேப்ல ஆறுமுகம் கதவை தட்டி தட்டி பாக்குறாரு. திடீர்னு பார்த்தா கதவு திறந்திருக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளவுதான், கூண்டுல இருந்து வெளியே வந்த சிங்கம் மாதிரி சீறி பாஞ்சிட்டு வராரு. வந்து பலார்னு மாறனை அடிக்க போறாரு. உள்ள வந்துடுறாரு நம்ம சஞ்சய். ஆறுமுகம் அப்படின்னு குரல் கொடுத்துட்டே உள்ள வர்றாரு. வந்தோன்னு சிவா கிட்ட, சாரி சிவா, எஸ்பி இப்பதான் கால் பண்ணாரு, காலையிலேயே வரணும்னு நினைச்சோம், வேற வேலையில மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. சம்பத்த பலார்னு ஒரு அடி விடுறாரு. மாறனோட சட்டையை பிடிச்சு, ஒழுங்க மரியாதையா ஸ்டேஷனுக்கு கிளம்புங்க, இங்க வந்து பிரச்சனையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. போலீஸ் வந்தோடனே சைலண்டா எதுவும் பேசாம மாறனும் சம்பத்தும் போயிடுறாங்க. அப்ப கூட சும்மா போலையே, திரும்பி ஆறுமுகத்தை பார்த்து முறைச்சிட்டு தான் போனாங்க. ஒட்ட பிளான் எல்லாம் வேஸ்டா போச்சே அப்படின்னு மகாவும் எசக்கியும் ஃபீல் பண்றாங்க. செலியனோட அப்பா இங்க, இதுக்கு மேலேயும் இந்த சம்பந்தம் நடக்கும்னு எனக்கு தோணல, இவ்வளோ பேர் இருக்கும்போதே இவ்வளோ பிரச்சனை பண்றாங்களே, நாளைக்கு எங்க வீட்டுக்கெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணா நாங்க என்ன பண்றது, நீங்க வேற மாப்பிள்ளைய பாத்துக்கோங்கன்னு சொல்லிடுறாரு. அப்புறம் எல்லாருமே அவரை சமாதானப்படுத்துறாங்க. நிச்சயதார்த்தம் நின்று போனா காயத்ரி ரொம்ப ஃபீல் பண்ணவா அப்படின்னு பைரவி சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது அப்படின்னு சிந்து பைரவியோட அப்பா அம்மா சர்டிபிகேட் கொடுக்கறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த சஞ்சய் மறுபடியும் உள்ள வந்து, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, இனி அந்த சம்பத் மாறனால எந்த பிரச்சனையும் வராது, கல்யாணத்தப்பெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணா என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்க, ஏதாவது கேஸ போட்டு பெயில்ல கூட வெளியே வராத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. செலியனும் முன்னாடி வந்து, டிஎஸ்பி சாரே இவ்வளவு சொல்றாருல்லப்பா, நான் காயத்ரியவே கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்றாரு. அறையும் வாங்குறாரு, விட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. செலியனோட அம்மாவும் பாட்டியும் காயத்ரிக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. இவ்வளோ பேர் சொல்றாங்கல்லங்க, நிச்சயதார்த்தம் நடக்கட்டும்னு சொன்னோன்னு சரின்னு சொல்லிடுறாரு செலியனோட அப்பா. சஞ்சய் பைரவி கிட்ட, இனி நீங்க பாத்துக்கோங்க பைரவி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. சோகமா இருந்த குடும்பம் ஸ்விட்ச் போட்ட மாதிரி சந்தோஷமா மாறிடுது. தாம்பூலத்தை 2 பேரும் மாத்திக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம், எப்படியோ இந்த நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிஞ்சது. மாப்பிள்ளை கொஞ்சம் தைரியமானவரா இருக்கலாம், அவரு எதுவுமே எதிர்த்தும் பேச மாட்டேங்கிறாரு, காயத்ரியை விட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. நிச்சயதார்த்தம் நின்றோம், ஆறுமுகம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவான், காயத்ரிய கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு எல்லாம் போட்ட பிளானு வீணா போயிருச்சு. நிச்சயதார்த்தம் முடிஞ்சிட்டு மாப்பிள்ளை வீடும் கிளம்பிடுறாங்க. சஞ்சய் போலீஸ் ஸ்டேஷன்ல மாறன் கிட்ட பேசுறாரு. நான் உன்கிட்ட என்ன சொல்லி அனுப்புனேன், 1/2 மணி நேரமா நீ அங்க என்ன பண்ணிட்டு இருந்த, அவனோட கை 2ஐயும் வெட்டதானே உன்னை அனுப்புனேன் அப்படின்னு சொல்றாரு. அடப்பாவி, அவ்வளோ நல்லவனா வீட்டுல பேசுனியேடா, இங்க வந்து இப்படியே மாத்தி பேசுறியேடான்னு தான் தோணுச்சு. சார், நீங்க ஒரு 10 நிமிஷம் லேட்டா வந்திருந்தா நான் ஆறுமுகத்தோட 2 கையையும் வெட்டியிருப்பேன். அங்க போனோன்னு ஆறுமுகத்தை கூட்டிட்டு போய் ஒரு ரூம்ல அடைச்சு வச்சுட்டாங்க.
அதனாலதான் எங்களால கையை வெட்ட முடியல. இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா கண்டிப்பா கையை வெட்டியிருப்பேன்னு சொல்றாரு மாறன். கூச்சமே இல்லாம போய் சொல்றாருங்க. இவரா ஆறுமுகம் கையை வெட்டியிருப்பாரு? ஆறுமுகம் தான் இவங்க 2 பேரையும் பொளந்து கட்டியிருப்பாரு. ஏதோ ரூமுக்குள்ள இருந்தனால இவங்க தப்பிச்சாங்க. இவன் சொல்றத நம்பலாமா வேணாமாங்கிற மாதிரியே சஞ்சய் முடிக்கிறாரு. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.